இந்த படத்திற்கு பின்பு இதுவரை தமிழ் சினிமா உலகம் இவ்வளவு பெரிய வெற்றியை சந்திச்சிருக்குமா எந்த திரைப்படமாவது அப்படின்னா நிச்சயமா நான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் 1989ஆம் ஆண்டு வெளியான கரகாட்டக்காரன். இந்த படத்துல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா எளிமையான கதை, அதை வந்து சுவாரஸ்யமான திரைக்கதையாக்கி இருப்பாங்க. பாடல் வரிகள் கூட கண்ணதாசன் எழுதின மாதிரி கங்கை அமரன் வந்து ரொம்ப எளிமையா எழுதியிருப்பாரு. அந்த கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கூட அப்படியே கிராமத்துல வாழ்ந்தவங்க இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இயல்பா இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மெகா ஹிட் ஆனிச்சு. டைரக்டர் விக்ரம் உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு எளிமையான கதையை எடுத்துக்குவாரு, சுவாரஸ்யமா திரைக்கதை பண்ணுவாரு, மிகப்பெரிய ஹிட் ஆகும் அவருடைய படங்கள்லாம். இந்த மாதிரி விஷயத்துல அவர் தான் கிங்னே சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி திரைப்படங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கெல்லாம் சிகரம் வச்ச திரைப்படம் தான் கங்கை அமரன் அவர்கள். கங்கை அமரன் அவர்கள் இயக்கிய இந்த கரகாட்டக்காரன் திரைப்படம். இதுல ராமராஜன் அவர்கள், கனகா அவர்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க. ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே கரகாட்டம் ஆடுறவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இரண்டு பேருக்கும் இடையில வந்து காதல் வரும். அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வரும். அது எப்படி சரியாகுது, அதுக்கப்புறம் எப்படி அந்த காதலில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எளிமையான கதை தான். இந்த படத்தில் இன்னொரு பெரிய ஹிட் இருக்கு, அதுதான் கவுண்டமணி செந்தில் அவர்களின் காமெடி. எல்லோருக்குமே தெரியும், வாழைப்பழ காமெடி தெரியும். அண்ணா நம்ம அந்த காரை வச்சிருந்தோம், இப்போ அந்த காரை வச்சிருந்தோம், சொப்பன சுந்தரியை யாருன்னே வச்சிருக்கா, அந்த மாதிரி காமெடி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னைய வரைக்கும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, மகாஜனங்களே இதுக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை, இது அவங்க பாடு அப்படின்லாம் கவுண்டமணி சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுறை தாண்டியும் வந்து இன்னமும் அந்த டயலாக்லாம் சொல்லப்பட்டுட்டு வருது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தில் இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் தான் வில்லனாக நடிச்சிருப்பாரு. காமன் சாக நடித்த கனகா மேலே ஆசைப்படுற வில்லனாக நடிச்சிருப்பாரு. அவருக்கு வில்லனா இதான் முதல் படம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பற்றி இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தான் போய் டவுனில் போய் படம் பார்ப்பாங்க. எல்லா கிராமத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா டவுனை நோக்கி மாட்டு வண்டிகள் போய்கிட்டே இருக்கும். காலையில் போய் விட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு அந்த மாட்டு வண்டி எம்டியாக வரும், அடுத்த ரவுண்டு கூட்டிகிட்டு போகும். காலையில் போனவங்க வரமாட்டாங்க, எங்கேயானா காலையில் டிக்கெட் கிடைக்கல, மத்தியானம் ஷோ பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டு வண்டிக்காரரு. வந்து படம் பார்த்துட்டு வரவங்க வந்து அந்த கதை சொல்லுவாங்க பாருங்க, நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கவங்க கேட்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்போம். எங்கே பார்த்தாலும் இந்த படத்தோட கேசட்டு தான், ஒளி சித்திரம்னு சொல்லுவோம். ஊரில் ஏதாச்சும் திருவிழா கல்யாணம் வீடுன்னு சொன்னால் அந்த கேசட்டை போட்டுருவாங்க, ஆடியோ கேசட்டை, இந்த படத்தோட கதை வசனம் எல்லாத்தையும் ஊர் பூரா ஒழிக்கும். அதுவும் இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாம் அந்த ஆடியோ கேசட்டில் கேட்டுட்டு அவ்வளோ பேர் ரசிகர்கள் ஆயிட்டாங்க. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். வருட கணக்கில் ஓடுனதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த படம்லாம். அதனால தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தை வந்து தமிழ் சினிமா கண்டிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அது மாதிரி வந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாக கிடைக்குது, பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.